என்னண்ணா ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, சாப்பாடுலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் மாசா இருக்கும்னு சொன்னாங்கண்ணா. ஒண்ணுங்க நான் அப்படிங்க சொன்னீங்க. ஏன்டா இப்ப எதுவுமே இல்லையா? எல்லாமே சூப்பரா இருக்கு. அதுதான்டா ஸ்டான்லி நீட் டாப்பர்ஸ் அட்டி NTA ஃபீச்சரிங் ஸ்டான்லி. இது எனக்கு ரொம்ப எமோஷனலான வீடியோ இந்த எபிசோட். ஏன்னா என்னோட ஜூனியர்ஸ் கூட இருக்காங்க, 2025 பேட்ச் பசங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே நீட் 2025 கிராக் பண்ணி த டாப் மோஸ்ட் காலேஜ் இன் சென்னை. எல்லாரும் MMC தான் சொல்லுவாங்க, பட் ஃபார் மீ பர்சனலி க்ளோஸ் டு ஹார்ட் ஸ்டான்லி தான் கெத்து. அது எனக்கு, ஏன்னா ஸ்டான்லி நம்ம பிளடி ஸ்டான்லியன்ஸ் சொல்லுவோம். ஸ்டான்லி ரத்தத்திலே ஊறி இருக்கும். ரத்தத்துல மட்டும் ஸ்டான்லி ஸ்பிரிட் இல்லனா, நாடி நரம்பு எல்லாத்துலயும் ஸ்பிரிட் இருக்கும். கண்டிப்பாண்ணா. அந்த ஒரு வாய் எல்லாத்துலயுமே ஸ்டாண்ட். அவ்வளவுதான், அந்த ஒரு எனர்ஜி தான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நீட்டுக்கு ஒன்றும் உனக்கு 20 நாள் இருக்கு. இந்த 20 நாள்ல என்னோட ஜூனியர்ஸ் உனக்கு இந்த ஒரு எபிசோட்ல உன்னை எப்படி ப்ராப்பரா போய் கைட் பண்ணணும்னு பாக்குறாங்க. 20 நாள் எப்படி நீ தாங்கணும். ஏன்னா எங்களோட மோட்டிவ் என்ன தெரியுமா? எங்க காலேஜுக்கு 3 மோட்டிவ் இருக்குது. அப்படியா? பிரதர்ஹுட், டீம் ஒர்க் அண்ட் டாலரன்ஸ். அவ்வளவுதான். இந்த டீம் ஒர்க்ன்றது நாங்க எல்லாம் உனக்கு டீம் ஒர்க்கா சேர்ந்து உனக்கு நாங்க இப்ப சொல்லி கொடுக்குறோம். பிரதர்ஹுட்ன்றது அதுதான், நாங்கெல்லாம் உனக்கு அண்ணா மாதிரி. அண்ட் டாலரன்ஸ்ன்றது இந்த 20 நாள் நீ எப்படி டாலரேட் பண்றன்றது தான். தாண்டிட்டனா நீ டாக்டர் ஆரம்பிக்கலாங்களா? அதுதான் எங்களோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுவியா, செய்வீர்களா அப்படின்னு நம்ம ஜெயலலிதா அம்மா கேட்கிற மாதிரி தான். என்ன எழவே அது? என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் எல்லாரும், ஒருத்தன் 2 பேர் இல்ல, ஒருத்தனுமே செய்யும். நீட் 2026க்கான இந்த எபிசோட் இஸ் மை ஸ்பெஷல் எபிசோட். வித் தட் ஐ வில் ஸ்டார்ட் த ரவுண்ட் ஒன். ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன், ஒருத்தரை பத்தி தேர் நீட் ஜர்னி. எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருக்கு, ஐ நோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஸ்வா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நான் டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து அந்த கனவு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்தே லைக் எங்கள் ஃபேமிலியில் நான் யாருமே டாக்டர் இல்லை. போத் அப்பா சைடும் அம்மா சைடும் நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு 2 சைட்லேயும் ஆசைப்பட்டாங்க. ஸோ நான் கோச்சிங் போல 9th 10th வரைக்கும் 11th 12th ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி நான் படித்தேன். தென் அப்படியே கிளியர் பண்ணேன். தென் அப்படியே உள்ளே வந்தேன். அண்ட் இங்கே ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன் ஸ்டான்லியில். ஓ, அப்போ நீ ரிப்பீட்டே பண்ணலையா? இல்லை, நான் 11th 12th கிளியர் பண்ணி ரிப்பீட்டே பண்ண சாதாரண விஷயமேடா. எப்படி, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண? நான் ஆக்சுவலி நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணேன். நான் 11th ஒழுங்காக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை ஒழுங்காக பிளான் பண்ணி படிக்கல. அதெல்லாம் எனக்கு 12th அஃபெக்ட் பண்ணுச்சு. ஆனால் 12th லாஸ்ட்டில் நான் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி நிறைய எரர் அனாலிசிஸ் பண்ணி தூக்கிட்டான் பத்தியா? நான் அஸ்வின். நான் ஃப்ரெஷர்லாம் கிடையாது, நான் ரீரிப்பீட்டர் தான். ரீரிப்பீட்டரா? இவன் மேல எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குடா. ஏன்னா ரிப்பீட் பண்றது நான் பண்ணிட்டேன், ரிப்பீட்டர். எனக்கு தெரியும் அந்த கஷ்டம்னு. ரீரிப்பீட்டோட கஷ்டம் ரொம்ப மோசம், ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலி என்ன ஜர்னி, எதனால ரீரிப்பீட் பண்ண? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 300 சம்திங் எடுத்தேன். அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் லைக் 581 சம்திங் எடுத்தேன். லைக் 6 நாட் சம்திங்ல கட் ஆஃப் இருந்துச்சு. அண்ட் இப்போ 571 எடுத்திருக்கேன். எப்படியோ 3 வருஷம் படிச்சு எடுத்துட்ட பத்தியா? அவ்வளவுதான்டா. சோ இந்த ஜர்னில என்ன பாட்டு உனக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கு? எனக்கு எது உன்னோட புஷ்? எனக்கு இந்த வருஷம் லைக் இந்த வருஷம்ல இதுக்கு முன்னாடி வருஷம் கிடைக்காம போனது ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. கடுப்போட வச்சாங்க. ஏன் என்னாச்சு எக்ஸாக்ட்லி? நான் எந்த அளவுக்கு போயிட்டேன்னா, இதே வேணா நர்சிங் போயிடலான்னு எங்க அத்தை கிட்ட கேட்டேன். எங்க அத்தை தான் டாக்டர் தான், என்னடா நர்ஸ் அப்படின்னு இருக்கும். லைக் எனக்கு BDSO நர்சிங்கோ அந்த அளவுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று நீட் மார்க் வச்சு உள்ள போயிடணும்னு. பட் மை அத்தை, ஷீ இஸ் மை சப்போர்ட். அவங்க தான் எல்லாம் சொல்லி தேங்க்யூ அத்தை. ஏன்னா நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஜூனியர் கிடைச்சிருக்கான், ஒரு ஃபியூச்சர் பிரைட் டாக்டர் கிடைக்கிறான். அதனால ஐ அம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அடுத்து நம்ம சூரஜ். தம்பி, உன்னோட ஜர்னி சொல்லு. நீ எவ்வளவு மார்க் எடுத்தன்னு சொல்லு, எங்க இருந்து வர, என்ன உன்னோட கதை? நான் கேட்டேன், ரொம்ப மோட்டிவேஷனான கதை. ஐ வாண்ட் டு ஹியர் திஸ் ஸ்டோரி நவ. ஆக்சுவலி லைக் மோஸ்ட் ஆஃப் இங்கே இருக்க எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு ஸ்டேட் போர்டில் படித்தேன். ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக சும்மா போய் எங்கள் ஸ்கூல்லேயே ஆர்கனைஸ் பண்ண கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போய் சும்மா ஓகே இப்படி தான் எழுதலாம் அப்படின்ட்டு போய் நீட் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு இந்த நெகட்டிவ் மார்க் இருக்குன்ற கான்செப்ட் கூட தெரியாது ஆக்சுவலி. அதில் தெரியாம தான் எழுதுனீங்க? சீரியஸான அதில் 374 ஸ்கோர் பண்ணேன் ஆக்சுவலி. அது லைக் சும்மா ஆக்கு வெத்தலை பாக்கு போட்டு இந்த மாதிரி. ரிப்பீட்டரா? இல்லை, நான் 1 year ரிப்பீட்டர். என்ன மாதிரி? நானே அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் சேர்ந்தாங்க. ஸோ அப்படியே ஸ்கூல் மேட்ஸாக சேர்ந்து சேருவோம் அப்படின்ட்டு நானும் போய் ஜஸ்ட் சும்மா சேர்ந்தேன். எப்படின்னா நான் லைக் ஜாயின் பண்ணதே செப்டம்பர் 2024 தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லை. ஸோ லைக் நானும் கொஞ்சம் வீட்டில் வெட்டியாக தான் இருந்தேன். போய் சும்மா லைக் ஊர் சுற்றி கிரிக்கெட் ஆடிக்கிட்டு அதில் டோர்னமெண்ட் ஆடி அதில் கொஞ்சம் காசு சேர்த்து அந்த மாதிரி லைக் உருப்படாமல் சுற்றிட்டு இருந்தேன். இல்லைனா அதில் தான் நான் காசு சேர்த்து அதுக்கப்புறம் தான் நான் அதில் சேர்த்து வச்சுதான் இன்ஸ்டியூட் ஃபீஸே கட்டினியாடா? அதை கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்
கிரேட்ரா. சத்தியமா சொல்றேன். ஏன்னா வந்து உன் அப்பா அம்மாவுக்கு பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த ஒரு டெசிஷன் எடுத்தது வந்துட்டு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். ஏன்னா நம்மள எத்தனை பேர் அதை பண்ணியிருப்போம்னு எனக்கு தெரியல. இந்த வயசுல அந்த 10, 11, 12 படிக்கிற வயசுல என்ன தெரிய போகுது, வேலை செய்யணுன்றதெல்லாம் அந்த ஒர்க் பண்ணி ஒர்க்குன்றது நீ போடுற எஃபர்ட்ஸ் தான். கேம்ல போட்டு ஏதோ வின் பண்ணி நீ ஏதோ சேர்த்து வச்சு ஏதோ பண்ணியிருக்க இல்லையா, அது உண்மையிலே இன்ஸ்பைரிங் இருக்கு. அதை காசு கட்டி அதில் படிச்சு நீங்க டாக்டரா இருக்க. அதுதான் இன்னைக்கு அவன் கிரிக்கெட் டீம்ல இருக்கான் ஸ்டாண்டில, என்னோட ஜூனியர் தான். அதாவது எனக்கு வந்து ஒரு கூஸ் பம்ஸ் ஆகுது. ஒரு எங்க இருந்து ஆரம்பிச்சது எங்க வந்து நின்று இருக்கு பாரு. தட்ஸ் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் டாக்டர். கிளாஸ் ரெப் இவன் பேட்ச்ல வந்தான். உண்மையில இது அவன் பேட்ச் பசங்க எல்லாரும் ஷேர் பண்ணிடுவாங்க ஸ்டேட்டஸ்ல. ஸோ வந்துட்டு த திங் இஸ் இவனோட ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை நான் பார்க்குறேன். அதே மாதிரி காலேஜ் வந்தும் நிறைய கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தான். சம்டைம்ஸ் ட்ராப் ஆகலாம், சம்டைம்ஸ் நினச்சது எல்லாமே கிடைக்காது இல்லை. ஐஏல இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நீ நினைக்கலாம், அது கிடைக்காம போகலாம். அதுக்கு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நான் எப்போவே என்ன சொல்லுவேன்னா, இந்த ஐஏல நீ நல்லா ஸ்கோர் பண்ணலாம், அடுத்த ஐஏல நல்லா ஸ்கோர் பண்ணு, ஃபீல் பண்ணாது. ஓகே ஓகே, சூப்பராக கண்ணா, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் உன் பேர் என்ன கண்ணா? சார் என் பேர் ஹவீஷ் அண்ணா. ஹவீஷ், ஓகே. எவ்வளோ மார்க் எடுத்த? நீட்ல 578 எடுத்தேன். 578. ஓ மை காட், வெரி குட் ஸ்கோர் கண்ணா. ஹவு வாஸ் யுவர் ஜர்னி? ஃப்ரெஷர்ல நீ எப்படி இருந்துச்சு, என்ன ஜர்னி? அது ஒரு மோசமான ஜர்னி டு பி ஆனஸ்ட். 2 years பயங்கர. 2 years-ஆ? ஓ 11th இன்னும் படிச்சியாப்பா நீ? நான் படிக்கல 11th. வெளியே தான் அம்மா இருக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். 11th and 12th பயங்கர கஷ்டப்பட்டேன். லைக் இந்த டாக்டரே எனக்கு பிடிக்காத ஒரு ஜாப், பட் இருந்தாலும் வீட்டில் சொன்னாங்க சொல்லிட்டு எடுத்து அங்கே போயிட்டு ரொம்ப மென்டலாக அஃபெக்ட் ஆகிட்டு ரொம்ப டிப்ரெஷனாக போயிட்டு. ஹாஸ்டலில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா? இந்த ஹாஸ்டல் லைஃபே எனக்கு பிடிக்கல. எப்போ 12th போர்டு எக்ஸாம் முடிச்சானோ அப்போயே மூடிட்டு வீட்டுக்கு போயிடலாம், அதோட அந்த மாதிரி இருந்தேன். அப்போ கூட எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, நீட் மேலே இவ்வளோ மார்க் எடுப்பேன் அது இதுன்ட்டு. என் அப்பா அம்மா கொடுத்தாங்க இந்த நீட், அங்கே காலேஜ் அப்பா அம்மா கொடுத்த மோட்டிவேஷன், அவங்க கொடுத்த ஹெல்ப் ஃப்ரம் வேரியஸ் கோச்சிங், லைக் சும்மா மாக் டெஸ்ட் மட்டும் வீட்டில் பண்ணாங்க. அதை வச்சு எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டியா? ஸ்டான்லியில் இருக்கடா கண்ணா, அதுவும் பாரு ஆவேஷ் வந்து அவன் கியூட்டா இருக்கான் பார்த்தியா? ஒரு எனக்கு ஒரு மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இயர் அப்படியே ஒரு பாஸ் ஓவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்க வீட்டுல பேசும்போது அந்த ஒரு ஹிஸ்டரி எல்லாம் கேட்கும் போது நிறைய பேருக்கு நிறைய ஹிஸ்டரி உருவாயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல. நடக்கதான் செய்யும், ஒரு ஜாலி செக்மெண்ட் இது. ஓகே, நல்லா போச்சு, சூப்பர். சோ இப்போ லெட்ஸ் கோ டு ரவுண்ட் 2, லாஸ்ட் 15 days பிளான். சோ இதுல நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்பேன். யாருக்கு ஆன்சர் பண்ண தோணுதோ ஆன்சர் பண்ணுங்க. யாரு வந்துட்டு ரொம்ப லீஸ்டா ஆன்சர் பண்றாங்களோ they have to answer next round ஃபுல்லா. ஓகே, சோ the first question, how did you divide last 15 days? come on ரகஷ். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த 15 daysல ஃபர்ஸ்ட் 10 days வந்து ஃபுல்லா மார்க் டெஸ்ட் தானா. லைக் நம்ம வந்து புதுசா கத்துக்கிற அந்த ஸ்டேஜ் வந்து முடிஞ்சுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ இது இருக்கோ அதை வச்சு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அண்ட் மெயினாக ஹை வெயிட்டேஜ் கான்செப்ட், ஹை வெயிட்டேஜ் கோர்ஸ் அந்த டாபிக்ஸ்லாம் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் நான் வந்து ஒரு நாளைக்கு 2-3 மார்க் டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன் லாஸ்ட் ஃபேஸில். அப்புறம் அந்த லாஸ்ட் 5 days என்ன பண்ணிட்டேன், மார்க் டெஸ்ட் எதுவும் எழுதுது. லாஸ்ட் 5 days வந்து ஃபுல்லாக வந்து இந்த பயாலஜியில் அந்த எக்ஸாம்பிள்ஸ் படிக்கிறது, இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அந்த எக்ஸாம்பிள் எக்ஸெப்ஷன்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ ஃபார்முலா ஷீட்ஸ் ரைஸ் பண்ணுறது, இது மாதிரி தான் இருந்துச்சு. தம்பி சொன்னதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது இந்த மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட்னு சொன்னோடனே தான் இது நம்ம SNG ஆப். நம்ம SNG ஆப் உங்களுக்காக உருவாக்குனது தான். இந்த லாஸ்ட் 15 days கூட வேஸ்ட் பண்ணாது. ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் எழுது, ரிவ்யூ பண்ணு, எரர் நோட் போடு, ஒரு நாள்ல நீ பண்ற மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணு. See, when you actually want to win, you have to practice. நான் ஜெயிக்கணும் நினைச்சா இவங்க இடத்துல நீ உட்கார முடியாது. கடைசி வரைக்கும் நீ இந்த வீடியோவை பார்ப்ப, அடுத்த வருஷம் வேற ஒரு வீடியோவை பார்ப்ப, 10 மணி நேரம் லெக்சரை பார்த்து உட்காந்துக்கிட்டே இருப்ப கடைசி வரைக்கும். எப்ப நீ சீட் எடுப்ப? இந்த இடத்துல அஸ்வந்த் இடத்துல நான் உன்னை பார்க்கணும், சூரஜ் இடத்துல நான் உன்னை பார்க்கணும், என் ஜூனியரா நான் உன்னை பார்க்கணும், என்னோட தம்பிகளை நான் உன்னை பார்க்கணும். செஞ்சு காட்டுவியா? என் தங்கச்சியா கூட உன்னை பார்க்கணும், செஞ்சு காட்டுவியா? ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் பிராக்டிஸ். உனக்காக தான் நம்ம ஸ்டான்லி பசங்க, MMC பசங்க, KMC, ஜிப்மர், இந்த மாதிரி டாப் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 15 பேப்பர் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிரபஞ்சன் 720/720 the இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா நான் ஒன் ஆஃப் தி லைக் பிக் ஃபிஷ் இன் தி மார்க்கெட். நீ பாத்தியா பிரபஞ்சன் இன்டர்வியூலாம் பாத்தியா? கண்டிப்பா நான் பார்த்தேன். இந்த 25க்கு நம்ம போட்ட இன்டர்வியூல நம்ம பசங்களே நிறைய பேர் பார்த்தாங்க. ஏன் விஸ்வா பார்த்திருக்கான், லாஸ்ட் இயர் போட்டிருந்தீங்க. நம்ம பிரபஞ்சன் இப்ப ப்ரெடிக்டே பண்ணிருக்கான் பேப்பர் ஃபார் 15 பேப்பர் அலசிட்டான் ஃபுல்லா. அலசிட்டு 15 பேப்பர் சாலிடா எல்லாம் பேப்பரை பார்த்தா அசெஷன் ரீசனிங் அது இதுன்னு பயங்கரமா இருக்கு. வந்து நாடி எங்க இருந்து எடுத்த இந்த क्वेश्चनலாம் ஷாக்கிங்கா பார்த்தேன் நானு. தேங்க் யூ. ஸோ அந்த 15 பேப்பரையும் அதில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வெறும் 500 ரூபாய் தான். பட் நீ ஏன் ஜூனியராக வர போற இல்லை, இந்த வீடியோ பார்க்குறான்னு நீ ஸ்டான்லியில் சேர, நான் உனக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க வேணாமா? கோட் ஸ்டான்லி யூஸ் பண்ணா உனக்கு எக்ஸ்ட்ரா 15% ஆஃபர் தரேன். ஜஸ்ட் 420 rupees வாங்கிக்கோ. ஏன் ஜூனியரா நீ வந்து உட்கார். என் ஜூனியரா உட்காரணும்னு நினைக்கிறவன் மட்டும்
ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோ, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், லிங்க் இருக்கு போத் ஆப்ல. The next question is how many mock test? நம்ம ஆப்ல தான் எத்தனை mock test எழுத போறேன் சொல்லு. எப்பா உங்கள மாதிரி பசங்க தான்டா அந்த ஆப்லாம் குத்துந்தா நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நான் லைக் நீ சொல்லு உன் ஸ்ட்ராட்டஜி என்ன? நான் வந்து எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதுனா, ஃபர்ஸ்ட் நான் படிச்ச அந்த கோச்சிங் சென்டர்ல லாஸ்ட் 15 டேஸ்ல they conducted 28 மார்க் டெஸ்ட்னா வந்துருச்சு நான் சொன்னேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் 10லன்னு கேட்டு எக்ஸ்ட்ரா 10 எழுதுனேன். பத்தல அதேதானா லிட்டரலா போய் இன்னும் கேட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வாங்கி இன்னொரு 10 மார்க் டெஸ்ட். டாப்பர் உண்மையான டாப்பர் இவன் தான் நடி. நான் என்ன பண்றது, இப்போ உனக்கு 500 ரூபாய்க்கு ஆப் கொடுக்குறாங்க, 400 ரூபாய்க்கு ஆப் கொடுக்குறாங்க. இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சூப்பர் டாடே எப்பா எத்தனை மார்க் டெஸ்ட். So the next question, will you reduce syllabus or go full last minuteல பாஸ் 15 நாள் reduce பண்ற? சூப்பர் weak topics ignore or revise? இப்போ வந்து அது ஹை வெயிட்டேஜா இருக்கு அப்படின்னா ரிவைஸ் பண்ணுவேன். இல்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வராம போனா அப்படின்னா bio revision approach. மெயினாக எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன புக்கில் ஹைலைட் பண்ண மட்டும் சும்மா ஜஸ்ட் கிளான்ஸ். எப்படிடா இந்த burn out ஹேண்டில் பண்ணீங்க? நான் இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 10 நாள் தான், இன்னும் 5 நாள் தான், இன்னும் ஒரு 2 நாள் தான் அப்படின்னு டக்குன்னு மோட்டிவேட் பண்ணி அது முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா 5 months ஃபுல்லா ஜாலியா இருந்தேன். ஜாலியா இருந்தல. ஜாலியா இருந்தோம். ஆக்சுவலி காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எங்களுக்கு மேட்டர் தான். அந்த 5 months அதை நோக்கி ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், வாட் வாஸ் யுவர் 24 hour routine? படிக்கிறது மட்டும் தானே இருந்துச்சு, இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் பார்க்கல. I was cornered. I was helpless. தயவு செஞ்சு பார்க்காதீங்கடா, நம்ம வீடியோ பாரு, மோட்டிவேஷன் மட்டும் பாரு. ரைட் விடு. இந்த ஜிம் அக்கா, ரீல்ஸ் அக்கா இவங்களெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே, வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. அவங்க வளர்த்துட்டு போயிடுவாங்க, நீ வந்து நொட்டிக்கிட்டு போயிடுவ. தயவு செஞ்சு பண்ணாத. ரவுண்ட் 3, பேப்பர் அட்டெம்ப்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் ஒரு பேப்பரை நீ எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்றத நீ எங்களுக்கு சொல்ல போற. ஓகே, ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்டிங் ஒருத்தரும் சொல்லுங்க. நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் தான் நான் அட்டெண்ட் பண்ணுவேன். பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ். பிசிக்ஸா? ஆமா. வாய்ப்பில்லை ராஜா. நானும் பிசிக்ஸ். என்னடா சொல்ற, பிசிக்ஸா? இல்லைண்ணா அது இல்லை, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பயாலஜி அட்டன் பண்ணிட்டு நம்ம மார்க்ஸ் வந்து அப்பதான் வந்து எவ்வளோ மார்க்ஸ் நிறைய வருது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அந்த மைண்ட் செட் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ஃபிசிக்ஸ் வந்து பண்ணிட்டா பயாலஜி வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக பயாலஜி முடிச்சுட்டு தென் அகைன் நம்ம ரிவைஸ் பண்ணவும் டைம் இருக்கும். நான் வந்து ஒரு 40 minutes 50 minutesல வந்து ஃபிசிக்ஸ் முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் ஒரு 1.5 hourல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து முடிச்சுட்டு தென் ஒரு 1/2 hourல பயாலஜி முடிச்சுட்டு அப்புறம் 1 hour ஃபுல்லாக பேப்பர் ரீவிசிட் பண்ணி சால்வ் பண்ணுவேன். இவன் பண்ற தயவு செஞ்சு பண்றாதீங்க. இப்போ ஒருவேளை பயாலஜி டஃபா வந்துருந்துச்சுன்னா அப்போ பயாலஜி ஸ்டார்ட் பண்ணவங்க அடி வாங்கியிருப்பாங்க. நானே பயாலஜி என்னைக்குமே டஃபா வராதுடா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. உனக்கு வேலை செஞ்சு ஆன்சர் வரும், வேலை செய்யாம கொஞ்சம் யோசிச்சாலே ஆன்சர் வரதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பயாலஜி நீ லாஸ்ட் கொஸ்டினோட லாஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் படிச்சாலே என்ன கொஸ்டின் தெரிஞ்சிடும், ஆப்ஷனை பார்த்தா ஆன்சர் போட முடியும். ஆனா இஃப் யூ கோ ஃபார் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் தெரியலன்னா ஒன்றும் போட முடியாது. சம் போட தெரிஞ்சாதான் போட முடியும். நீ படிச்சதும் பறந்தது எதுவுமே வராது. உங்களோட கம்ஃபர்டபுள் சப்ஜெக்ட்ல ஆரம்பிங்க. எனக்கு வந்து பிசிக்ஸ், அதனால நான் வந்து பயாலஜி. எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் இட். ஆக்சுவலி வந்து இந்த கம்ஃபர்டபுள் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது நான் எதை வச்சு சூஸ் பண்ணேன்னா, லைக் ஐ ரோட் 28 மார்க் டெஸ்ட்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 மார்க் டெஸ்ட்டை வந்து நான் 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன். இன்னொன்று பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு அது மாதிரி அல்டர்னேட்டாக 4 டெஸ்ட் பண்ணேன். லைக் அதுக்கப்புறம் நான் ஆவரேஜ் லைக் கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டிலாம் வச்சு ஆவரேஜ் எடுத்து பார்த்தேன். எனக்கு ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ ஐ ஆல்சோ ஸ்டார்ட் ஃபிசிக்ஸ். ஒன் மோர் திங் வந்து லைக் 25 எக்ஸாமில் பிசிக்ஸ் தான். ஆமாண்ணா 25 ஃபிசிக்ஸ். பட் வந்து நான் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, நான் 25 ஃபிசிக்ஸில் 158 மார்க்ஸ்ண்ணா அவுட் ஆஃப் 180. 158. ஆனா கெமிஸ்ட்ரி கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஒரு 8 கொஸ்டின் ஷேடிங் மிஸ்டேக். 8 கொஸ்டின் ஷேடிங் மிஸ்டேக். 8 கொஸ்டின் தொடர்ந்து நான் கெமிஸ்ட்ரி அங்க மட்டும் கொஞ்சம் மார்க் அடி வாங்கிச்சு. 8 கொஸ்டின் 5 என்ன 40 மார்க்ஸ். எவ்வளவு மார்க் நீ எடுத்த இப்போ? 574. ஏய் ஸ்டேட் டாப்பர் இவன். நான் அந்த அளவுக்குலாம் வேணாம். ஆல்மோஸ்ட் ஸ்டேட் டாப்பர் தான். ஆக்சுவலி எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் மிஸ்டேக். எல்லாம் மிஸ்டேக் தானா, அதனால முடிஞ்சு விட்டுறலாம் அப்படியே. ஸ்டேட் டாப்பர் நான் இதுல வந்து எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு தெரிஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. எக்ஸாம் அப்பவே தெரிஞ்சிச்சு. ஐயோ 8 கொஸ்டின் ஷேட் மிஸ்டேக் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைக் நர்வஸ் ஆயிட்டேன். என்னடா இது அநியாயமா இருக்குது. நான் பேசிக்காக மார்க் டெஸ்ட் அப்போது நான் ஃபிசிக்ஸாக ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ மொத்தமா அடிக்கிறீங்க. என் தியரி வந்து நீ ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கிறது போட்டு முடிச்சேன்னா ஈஸியா இருக்கிறதும் நீ எப்படி மேனேஜ் பண்ணிப்ப. பிசிக்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கோ டைம் பயாலஜி இருக்கோ யூ கேன் ஜஸ்ட் கம்ப்ளீட் வித்தின் லைக் 20 minutes. நான் பயாலஜி மேக்ஸிமம் 30 minutes தான், அது மேலே போகாது. கெமிஸ்ட்ரி கூட அவ்வளோ லைக் 15 minutes. மீதி டைம் வந்து அரௌண்ட் 1 hour to 1 hour 15 minutes இதில் போயிடும். ஃபிசிக்ஸில் 1 hour சும்மா தான் இருப்பேன் நான் மார்க் டெஸ்ட் அப்போ. பட் ஃபைனல் எக்ஸாம் என்ன பண்ணேன்னா ஐ ஸ்டார்ட் வித் கெமிஸ்ட்ரி பிகாஸ் கெமிஸ்ட்ரி இஸ் சம் லைக் த ஒன் ஐம் ஈஸி வித் அண்ட் கம்ஃபர்டபுள் வித். கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி மெயினாக இம்பார்ட்டன்ட் ஒன் பண்ணேன். ஐ வென்ட் த்ரூ ஆல் கொஷின்ஸ் பிஃபோர் அட்டெம்ப்டிங் எனி சிங்கிள் கொஷின். அது பண்ணும்போதே தெரிஞ்சது எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்குது, எப்படி கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கான்ட்டு. ஸோ யூ கேன் அசஸ் டிஃபிகல்ட்டி பேஸ்ட் ஆன் தட். அதுக்கப்புறமா நான் ஜஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ் போனேன், ரியலைஸ் பண்ணேன். எப்போ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தெரியலன்னா விட்டுருங்க, டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம். ஃபைனல் எக்ஸாமில் மார்க் டெஸ்ட்லாம் இட்ஸ் அப் டு யோர் விஷ். ஃபைனல் எக்ஸாமில் தெரியலனா ஜஸ்ட் லிவ் இட். பயாலஜி கெமிஸ்ட்ரி எனிதிங் தெரியலன்னா விட்டு போயிடுங்க, கடைசியில் வந்து பார்த்துக்கலாம். அப்படியே பயாலஜி கடைசியில் பண்ணேன். டைம் பார்த்ததுனால 2 பப்ளிக் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால போச்சு. The thing is biology is easy scoring. நீங்க எல்லாரும் ஒரு ஜென்சியோட அப்ரோச்சா இருக்கு. பட் ஐ வுட் சே பயாலஜி உன்னால 30 நிமிஷத்துல முடிச்சிட முடியும். பயாலஜி முடிச்ச கான்ஃபிடன்ஸ்ல எவ்வளவு 350 எடுத்துருப்பேன்னு வச்சுக்கலாமே. ஒரு 10 மார்க் தான், பிளஸ் ஆர் மைனஸ் 10 மார்க்ஸ் ஒன்லி வில் மேக்ஸிமம் கோ இஃப் யூ ஆர் வெரி குட் ஸ்டூடெண்ட். இப்போ கெமிஸ்ட்ரி ஐ வுட் சே கெமிஸ்ட்ரி நீ கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கு. ஏன்னா தியரிட்டிக்கல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கெமிஸ்ட்ரியில். அதில் நீ தியரிட்டிக்கல் பாட்டை போட்டுட்டு சம்ம கூட விட்டுனா கூட ஆல்மோஸ்ட் 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் இருக்கும். அதை நீ வந்து கூட லாஸ்ட்ல போட்டுக்கலாம். அப்புறம் ஃபிசிக்ஸ்ல இருக்க தியரி பார்ட் கொஸ்டின்ஸை போட்டுட்டு அப்புறம் சம்முக்கு போகணும். இப்போ உனக்கு சம்முக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் நீ ஃபிசிக்ஸை சூப்பராக நிதானமாக பொறுமையாக கூட போடலாம். உனக்கு பதட்டமே வேண்டாம். பயாலஜியோட சங்க் யோசிச்சு பாரு, 180 கொஸ்டின்ஸ். அந்த சங்கை நீ லாஸ்ட்ல வச்சுட்டு சரி பார்த்து நம்ம முடிச்சலாம், ஈஸி தான். ஒருவேளை லென்த்தியா இருக்கு, மூளை யோசிக்கல, மைண்ட் ஃபக் ஆயிடுது, வர வேண்டிய மார்க்கும் வரல. பிசிக்ஸ்ல நீ மேக்ஸிமம் இவன மாதிரி 158 ஸ்கோர் பண்றேன்னு வச்சுக்க வேண்டாம். கெமிஸ்ட்ரியில சொதப்பிடுற 100 மார்க். பயாலஜி இந்த பதட்டத்துல ஒழுங்கா பண்ணல, நீ 250 கூட தாண்ட மாட்டேன், இல்ல 300 கூட தாண்ட மாட்டேன். அப்போ பயாலஜி நல்லா பண்ணா 380 கையில இருக்கு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அது ஒரு மார்க் வந்துடும், ஒரு மினிமம் 100 வந்துடும் வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில மேக்ஸிமம் நீ 150 கேம் பண்ணு. அதெல்லாம் நீ போட்டு வாரிக்கிட்டனாலே 150 பிளஸ் 350 எவ்வளோடா 500. இதுல ஒரு 40 மார்க் 70 மார்க் எடுத்தா ஸ்டான்லி, 40 மார்க் ஒரு 20 மார்க் எடுத்தா ஏதாவது ஒரு காலேஜ். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் 2 சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி டஃப் பேப்பர்ல யூ கேன் ராக். ஈஸி பேப்பர் இருந்தால் யூ ஷுட் நோ எவ்ரிதிங். அது ஒரு பிரச்சனை. ஏன்னா எல்லாரும் படிச்சிருப்பான், எல்லாரும் போட்டு நீ மட்டும் அடி வாங்கல. சார் நீ மட்டும் தான் அடி வாங்குவேன் ஈஸியா இருந்தா படிக்கல. நான் சொல்றேன் மற்றபடி இட்ஸ் நான் உங்களோட அப்ரோச் எனக்கு ஏன் இது பிடிக்கல, ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் எனி ஒன்னா. சரி இவன் ஆரம்பிச்சான், இவனுக்கே பயம் வந்துச்சு, ஐயோ வேணாம் ஒண்ணுமே பண்ணல. அது கூட பரவாயில்ல. அவன் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தானா எம்எம்சி போயிருப்பான், யாருக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? நான் அது கூட பரவாயில்லண்ணா. இந்த வருஷம் இன்விஜிலேஷன்லாம் கொஞ்சம் இது பண்ணி ஃபிசிக்ஸ் நான் சொல்றேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கையெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பதட்டுது. அவங்க வந்து தம்பி ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பா, நான் வந்து ஆல்ரெடி நடுங்கிட்டு இருக்கு, வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைன்னு எக்ஸாம் அப்போ மிடில் வந்து கேட்கறாங்கண்ணா டைம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம். ஏன் என்டிஏ மை ஹம்பிள் கொஸ்டின் டு யூ, எல்லாரும் 1 மணி நேரம் முன்னாடி தான் போறோம். 1 மணி நேரம் முன்னாடி போகும்போது நீங்க அப்பயே வாங்குங்க. நாங்க அந்த கேப்ல போயிட்டு ஆள் மாறாட்டம் பண்ண போறோம். நியாயமா இருக்கு இது. வெளில வரும்போதே பொண்ணுங்களை தூக்கி முடியெல்லாம் அவுத்து விட சொல்ற, போயிட்டு கட் பண்ணி விடுற, ட்ரெஸ்ஸை கட் பண்ணி விடுற, எல்லாமே பண்ற. பசங்களை போயிட்டு நீ வந்து இந்த மாதிரி தான் வரணும், ஈஸி எல்லாமே செக் பண்ணி தான் நான் அனுப்புறேன். இப்போ என்ன உங்களுக்கு உங்க செக்யூரிட்டி மேலே நம்பிக்கை இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன நாங்க ஏமாத்திர போறோம்? அப்படி நீ ஒன்னே கேட்கிறேன்டா, ஒருத்தன் ஓனா யோசிச்சு எழுதுறதுக்கு ஆகிற டைம் மேக்ஸிமம் 30 செகண்ட். ஒருத்தன் அப்படி பிட்டை பார்த்து அப்படி எழுதுறான்னா அவனுக்கு தேவைப்படுற டைம் 2 நிமிஷம். அவன் 2 நிமிஷம் ஒரு கொஸ்டினுக்கு போட்டான்னா 360 கொஸ்டினுக்கு எவ்வளவு நாள் போனோம் நீ யோசிச்சுக்கோ. அவன் உட்காந்துனே இருப்பான் 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு. நீ இட்ஸ் இம்பாசிபிள் ப்ராக்டிகலி பிட் அடிக்கிறது. அவனுக்கு என்ன தெரிய போகுது, என்ன கொஸ்டின் வரப்போகுதுன்னு. நான் போன இதுல வந்து கரண்ட் இல்ல, லைட் இல்ல, இது ஒண்ணு பிரச்சனை. இதுல 1/2 மணி நேரம் ஏதோ லேட் வேற, உள்ள பேப்பர் குடிக்க லேட் பண்ணாங்க, இது ஒரு மேட்டர். இன்னொன்னு என்னன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட். அது எனக்கு வந்தான் பாரு ஒருத்தன், பல வருடங்களாக மாறாத ஒரே விஷயம் பேப்பர் டஃப்னஸ் இல்ல, இந்த மேட்டர். ஆக்சுவலி வந்து இந்த லைக் ஷேடிங் மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த பதட்டத்துல உட்காந்துருக்கேண்ணா. அப்பதான் வந்து வீடியோ எடுக்க வந்தாங்கண்ணா. அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே வந்துட்டு இந்த கல்யாணத்துலதான் லிட்டரலி இந்த சாப்பிடப்போ தம்பி சாப்பிட்ற மாதிரி போஸ்ட் கொடு அந்த மாதிரி தானா தம்பி, லைக் லைட்டா பேப்பர் காட்டுப்பா, போட்டோ ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படி ஜூம் வைக்கிறான்.
லிட்டரலி தாட்னா யோயோ என்னால எதுவுமே சொல்ல முடியலண்ணா, சீக்கிரம் எடுத்துட்டு போங்கண்ணா அப்படின்ட்டு இருந்தோம் நாங்கள். புரியுது, அண்டர்ஸ்டாண்ட், ரியலி அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது கெஸ்ஸிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்களா இல்லை வந்து எப்படி? ஆக்சுவலி ஃபைனல் எக்ஸாமில் அதனால தான் நான் மார்க்கே வந்துச்சு. அண்ணா நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணிருப்பேன். நான் 160+ தான் இருந்தேன் மார்க் டெஸ்ட் எல்லாம். ஆனால் இந்த ஃபைனல் எக்ஸாமில் சுத்தமாக நான் கொஸ்டின் படிக்கிற இதே போயிடுச்சு. நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பயாலஜி போயிட்டேன், பயாலஜி முடிச்சு கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு தென் ஃபிசிக்ஸ் வந்தால் ½ hour தான் இருக்குது. நான் ஒரு 40 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணல. எனக்கு வந்து சுத்தமாக போயிடுச்சு. இந்த வருஷம் நம்ம இது பண்ண போகிறதே இல்லை, ஜெயில் எடுத்த மார்க் வச்சு ஏதோ காலேஜில் போய் அட்மிஷன் போடணும் முடிச்சுட்டு நான் வந்து கொஸ்டினே படிக்கல நான் ஃபிசிக்ஸ் இந்த வருஷம். ஆக்சுவலி பார்த்தோன்னே பயந்துட்டேன். நான் சும்மா வந்து அதில் ஒரு 20 கொஸ்டினே படிக்கலையா? சொல்றது லைக் ட்ரை பண்ணாதீங்க, நாட் அட் ஆல் அட்வைசபிள். பட் ஆனால் இது வந்து என் இன்ஸ்டியூட்ல கொடுத்த அட்வைஸ். என்ன சொன்னாங்கன்னா, லைக் ஒரு வேளை லைக் யூ டோன்ட் நோ லைக் 15 or more கொஸ்டின்ஸ்னா ஓஎம்ஆர் பார்த்துட்டு அதில் மேக்ஸிமம் எந்த ஆப்ஷன் ஃபில்லாக இருக்கோ அதையே ஃபுல்லாக போடும். லைக் ரேண்டமாக ஏபிசிடின்னு போடுறதுக்கு பதிலாக எல்லாமே லைக் ஒரே ஆப்ஷனாக போட்டிங்கன்னா நம்ம கிட்டே போடுறேன் வரும். எனக்கு வந்துச்சு லைக், பட் இட்ஸ் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். நோ கெஸஸ்ண்ணா. ஐ ஹானஸ்ட்லி ஐ லைக் யுவர் ஆன்சர். கெஸ் பண்ணாதீங்க. ஒரு சில கெஸஸ் பண்ணியிருக்கேன். லைக் அப்பப்போ தெரியலன்னா ஏதோ ஒன்று ஆக்சுவலி அட்வைஸ் பண்ணது தெரியலன்னா விட்டுருவேன் தான். பட் ஒரு மாதிரி போட்டிருக்கேன், சம்வாட் இப்படி வருது அப்படின்னால எக்ஸாக்ட்லி எலிமினேஷன், இது வராது, ஸோ கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும், ஸோ இதுதான் போட்டான். லைக் ஒரு ப்ராபபிலிட்டி வச்சு தான் போடுவேன். சும்மா எடுத்தோன்னே 25% சான்ஸ் வந்து ஏதாவது ஒன்று போட்டால் ஏதாவது ஒன்று வரும். நான் சும்மா பார்ப்பேன். நான் ஃபிசிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒரு 2 ஆன்சர் அப்படியே எலிமினேட் ஆகிடும். ஏன்னா either it value be too large or too low. ஸோ அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு அப்ராக்சிமேட் ஆன்சர் கூட போட்டால் கூட இட் பி ஃபைன். தட்ஸ் ரைட். ஆப்வியஸ்லி நான் பண்ணியிருக்கேன். நான் எனக்கும் வந்து இது உண்மையிலே தோணுச்சு. லைக் மல்டிபிள் மார்க் டெஸ்ட் போட்டப்போ வில் கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸா. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அடிக்கடி மார்க் டெஸ்ட்லாம் கெஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. டேய், மார்க் டெஸ்ட்ல சில ஆப்ஷன்ஸ் நீ பார்த்துருப்ப, அந்த ஆப்ஷனே ஒரு 10 மார்க் டெஸ்ட்ல ஒரு 2-3 கொஸ்டின் அப்படியே வந்திருக்கும். எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த என்னது டியூரிங் டெல்லி ஒரு கொஸ்டின் நான் 10,000 வாட்டி பார்த்தேன்டா என்னோட மார்க் டெஸ்ட்ல. என்னது பிளசண்டா அண்ட் மதர் அண்ட் பிளசண்டா எது வந்து டெலிவரி காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்டா. அது நீட்லேயே வந்துச்சுடா. நான் அதான் யோசிச்சேன், அதே கொஸ்டின் அதுலேயே 10 மார்க் டெஸ்ட்லையும் கேட்டான், அதுவும் வந்துச்சு. அந்த ஆப்ஷன் வச்சு நான் போட்டேன். அந்த மாதிரி சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு ஃபிசிக்ஸில் ஒரு இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆன்சர் மட்டும் எப்போவுமே வரும். இப்போ Q/4 வந்து வச்சுக்கேன். அதுதான் நிறையா இதுக்கும் நிறைய விதவிதமாக கொஸ்டின் கேட்டாலும் நிறைய இதுக்கு ஆப்ஷன் Q/4 தான் இருக்கும். அப்படி நான் போட்டிருக்கேன். ஓகே, இது வந்திருக்கு. அந்த மாதிரி யோசிச்சு ஆக்சுவல் நீட்டில் பண்ணியிருக்கேன். தட் வாஸ் ஐ டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு மெயின்டைன் ஸ்பீட்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நீ சொல்லு. ஸ்பீட் வந்து பேசிக்லி என்னன்னா, உங்களுக்கு எது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அது ஈஸியாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு போயிடுங்க. எனக்கு கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆச்சு. ஆனால் தெர் இஸ் தியரிட்டிக்கல் பார்ட், தெர் இஸ் ப்ராக்டிக்கல் பார்ட் வந்து இட்ஸ் நாட் ரியலி தட் ஹார்ட். சும்மா நான் யூஸ்வலாக ரொம்ப விஷுவலைஸ் பண்ணி தான் படிப்பேன். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு விஷுவலைஸ் பண்ணிருக்கு. மெயினாக இப்போ வந்து எனக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பட் அதுவும் கொஞ்சம் மகிங் அப்னால ஐ வாஸ் ஃபைன். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் ஜென்யூன்லி ஈஸி ஃபார் மீ. லைக் just சும்மா random numbers work out and you'll get the answer. Or it wasn't as complicated as physics though. பயாலஜி வந்து ரொம்ப மகப் இருக்கும். லைக் நீ ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில ஆப்ஷன் சிமிலராக இருக்கும். நீ 10th படித்தது அப்போ சடனாக ஃப்ளாஷ் ஆகும். ஏன்னா 2024 ஒரு சீனியருக்கு ஒரு மாதிரி கொஸ்டின் லைக் அதில் பேர்ட்ஸ் நெக்டர் யாராலும் யூஸ் பண்ணலாம், இன்செக்ட்ஸ் மட்டும் இருக்காது, பேர்ட்ஸும் யூஸ் பண்ணும். பட் அக்கார்டிங் டு NCERT only insects use nectar. பட் சமோஸ் நீ 10th standard படிக்கும் போது பேர்ட்ஸ் ஆல்சோ யூஸ் நெக்டர் ஃபார் ஃபுட் சோர்ஸ். ஸோ அந்த டைமில் உனக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும், NCERT ஃபாலோ பண்ணுதா இல்லை இது ஃபாலோ பண்ணுதான்ட்டு. ஸோ எதோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக கோ வித் தட். அண்ட் தென் ஸ்பீட் அக்யூரசி இம்பார்ட்டன்ட் இல்லை ஆக்சுவலாக. லைக் உனக்கு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி, அப்ராக்சிமேட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் எடுத்துருந்தோம். யூ ஷுடன்ட் கோ ஃபார் பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர் தான் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரி சம்வாட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட இந்த ஆன்சர் வச்சுனா போட்டுருங்க. That's all it matters. Well said Kana, well said. And how to handle tough paper? எல்லாருமே ஹேண்டில் பண்ணீங்க. ஆக்சுவலி நான் பண்ண எந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. இதுக்கு தான் சரணி ஃபைனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். பண்ணலன்னா பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நர்வஸ் ஆகக்கூடாது பேப்பர் பார்த்து. அப்புறம் வந்து லைக் ஒரு கொஷின் தெரியல, இஃப் இட் இஸ் டேக்கிங் மோர் டைம்னா யூ ஜஸ்ட் லீவ் தட் கொஷின் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஷின். அதே இதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது லைக் கடைசியில் உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்
லைக் பண்ண முடியாமல் அது உனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். கடைசியில் உனக்கு தெரிஞ்ச பார்ட்டே நீ போட முடியாத சுச்சுவேஷன் வரும். ஸோ வந்து லைக் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது லைக் நீ ஒருவேளை ஃபிசிக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் if you feel like physics is taking more time அப்படின்னா just move to biology and then chemistry like that. என்ன பண்ணுமோ அதை பண்ணி you just adjust பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேப்பருக்கு தகுந்த மாதிரி. பர்ஃபெக்ட். யூ ஹேவ் டு ரியலைஸ் சம்திங். உங்களுக்கு பேப்பர் டஃப்பாக இருந்தால் எல்லாருக்கும் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். நான் வந்து இது 2 வருஷமே ரியலைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தேனே பேப்பர் எழுதும் போதே என்னடா இவ்வளோ ஈஸியாக கேட்டு வச்சுட்டாங்க, 23 நம்ம தான் மாசு, நம்ம தான் எல்லாம் நினச்சிட்டு வெளியே வந்தேன். பார்த்தா நம்மளுக்கு மேலே எல்லாம் இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லைக் இப்போ எழுதின பேப்பர்லேயும் அதே மாதிரி தான். லைக் பேப்பர் வாஸ் ஸோ டஃப். ஆனால் நான் அதே இடத்துல அந்த ரியலைஸ் பண்ணல. ஸோ எனக்கு அந்த பேனிக் அட்டாக்லாம் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் அது டஃப்பாக இருக்குன்னு அப்பயே நான் ரியலைஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி லைக் ஓகே முக்கியமான கொஸ்டின் தான் போடணும் அப்படிங்கிறத யோசிச்சு போட்டிருக்கோம். ஸோ ரியலைஸ் தட் உங்களுக்கு எப்படி பேப்பர் இருக்கோ அந்த மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. Round 4 OMR filling strategy. Yeah. So first question, anybody who wants to answer can raise your hands. Okay, fill OMR side by side or end. 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சைட் பை சைட் ஃபில் பண்ணுது, ஒரு என்டையர் சப்ஜெக்ட் ஃபில் பண்ணி பேப்பர் முடிச்சுட்டு ஃபில் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் இஸ் ஹைலி இம்ப்ளாசிபிள். லைக் பேப்பர் டஃபாக இருந்துச்சா இல்லாட்டி லென்த்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் OMR ஃபில் பண்ண டைம் கிடைக்காது. அதே சமயத்தில் நீங்கள் சைட் பை சைட் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு கொஸ்டின் போட ஃபில் பண்ண முடியாது. ஃபார் மீ the most easiest strategy is to fill ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அப்படியே ஃபில் பண்ணுறது. சப்ஜெக்ட் முடிச்சுட்டு ஃபில் பண்ணுறது அட்லீஸ்ட் பை த டைம் உங்களுக்கு சைபர் சேவ் பண்ணது கூட இஸ் ஹை பாசிபிள் தான். பட் அந்த டைமில் என்னாச்சுன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு, உங்கள் பப்ளிங் ஸ்பேஸ் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் யூ மிஸ் என்டையர் செக்ஷன். பட் நீ உங்கள் செக்ஷன் முடிச்சுட்டு பண்ணுனா தட் டைம் அட்லீஸ்ட் நீ டைம் பார்ப்ப. கடைசி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு கடைசி செக்ஷன் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸாக பண்ணியிருந்தா கூட கடைசி நேரத்தில் பார்க்கும்போது if you have only 5 minutes அந்த 20 கொஸ்டின்ஸ்க்காக நீங்கள் பபிள் பண்ணிடலாம். பட் சைபர் சேவ் பண்ணால் மேபி சம்டைம்ஸ் யூ ஹேவ் லைக் 40 questions left or some. அதே நீ பேப்பர் முடிச்சுட்டு பண்ணிங்கன்னா அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பேப்பர் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுன்னா யூ கான்ட் கம்ப்ளீட்லி டூ இட். அப்போ நீ யூல் பேனிக் a lot அந்த டைம்லலாம். கரெக்ட். அண்ட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பேஜ்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது மட்டும் பேஜ் பை பேஜ் பண்ணேன். எனி OMR மிஸ்டேக் உனக்குமா இவனுக்கு ஓகே It should be obviously answered by 8 MCQs. I had to அது பயாலஜியில் உனக்குமா? எனக்கு இது வரைக்கும் ஒரு டைம் கூட OMR மிஸ்டேக் வந்து அங்கேயும் ஈவன் இன் நீட்லி வந்தது கிடையாது, மாடல் டெஸ்ட்லி வந்தது கிடையாது. குட் ஜாப். இவன மாதிரி இருங்க. நீ எனக்கு மாடல் டெஸ்ட்ல வந்தது இல்லை. ஆக்சுவல் நீட்ல என்ன வந்துச்சு? ஆக்சுவல் நீட்ல பயாலஜி டைம் அப்போ I had like only 30 to 25 minutes because I spent like most of the time during actually in the 25 paperல physics was tough, chemistry was lengthy so அங்க நிறைய டைம் கன்சியூம் ஆச்சு. Where I was supposed to take only 30 minutes I took 1 hour. So physicsல வந்து even though I left a lot of questions it also consumed a lot of time. Being bubbling எல்லாம் include பண்ணி I had like around final stretch I was doing everything. Final stretchல பண்ணும்போது realize பண்ண டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. So I just started bubbling whatever I've done. அக்மா கடைசி நேரத்தில் சைபர் பபிள் பண்ண ஆரம்பிச்சேன். That time I started panic பண்ணனால I bubbled wrong one question. And since I panicked in the final questions, that was one bubbling mistake. And in the final questions, I read the question wrong and I bubbled the wrong, like due to me not comprehending the question properly, I bubbled the wrong option. Later, when realizing again 2 seconds, அப்புறம் பார்க்குறேன் I have read the question wrong and that made me. How many questions did you do? 2 questions you lost. You 8 questions. You நீட் எக்ஸாம்ல என்ன ஆயிடுச்சு, அது மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து OMR ஷீட் ஒழுங்கா பார்க்காதனால ஒரு கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு क्वेश्चन விட்டுட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சியா? ஒரே ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன். அப்பனா ஸ்டான்லில இருந்திருக்க மாட்டான்டா அவன். அதான பார்த்தேன். எல்லாம் முடிச்சுனா 179 क्वेश्चन முடிச்சா இடம் இருந்திருக்காது. How to avoid bubbling mistake? இத வந்து தப்பே பண்ணாத நீ தான் சொல்லு. Okay. இவங்க மாட்டிக்கிட்டாங்களே. சரி அப்புறம் நான் வந்து சொல்றேன் பட் மோஸ்ட் ஆஃப் தம் இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இது ஃபர்ஸ்டே நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பழகிருக்கும். எல்லாவும் பார்த்துப்பா. ஸோ இப்போயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு சில பேர் டாட்டெல்லாம் வச்சுட்டு வருவாங்க OMRலேயே. இப்போ என்ன பண்ணேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். லைக் பார்ப்பேன், ஆப்ஷன் பார்ப்பேன், அந்த ஆப்ஷன் எந்த நம்பருக்கு இருக்கோ OMRலேயே அதே நம்பர் பார்ப்பேன், ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நம்பர் பார்க்கணும். இப்போ நீங்கள் செகண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, ஓகே 2A, இங்கேயும் நீங்கள் OMRல பார்க்கணும். ஓகே செகண்ட் ஒன் A ஆப்ஷன் 3B, இங்கேயும் 3 பார்க்கணும். ஸோ யூ ஹாவ் டு மேட்ச் த நம்பர்ஸ். இல்லைன்னா நீங்கள் மாற்றி ஒரு மாதிரி லைக் ஒரு கொஸ்டின் விட்டுட்டு ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். Like கோல்டன் ரூல். இன்னொரு வே ஆஃப் நாட் லைக் பப்ளிங் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக பபிள் பண்ண வேணாம். டேரெக்டாக பபிள் பண்ணால் தட்ஸ் த ஹையஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணனால சும்மா 25 ஏன் பார்த்து ஆக்சுவல் ஆன்சர் பியாக இருக்கும். பட்
ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் 25 எய்ம் பார்த்து அப்படியே விட்டுறீங்க. என்ன பண்ணுவேன் நானும் பென்சில் வச்சுருப்பேன்ல, பென்சில் பென் எனி திங், ஃபஸ்ட்டே கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணிடுவேன். எந்தெந்த ஆப்ஷன் மார்க் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் மார்க் பண்ணுவேன். ஸோ தட் வே இட் வில் பி ஈஸி ஃபார் மீ. ஸோ அந்த ஆப்ஷன், இந்த கொஷின் நம்பர், தென் அந்த பபிள். ஸோ அந்த லைக் அந்த கோஆர்டினேஷன் ஈஸியாக இருக்கும். பேப்பர்ல மார்க் பண்றது பெட்டர். வி கம்ப்ளீட்டட் ஆர் ரவுண்ட் 4. ரவுண்ட் 5 இப்போ ஒரு ஓஎம்ஆர் பார்த்துட்டோம், எப்படி பண்றதுன்னு மிஸ்டேக்ஸை பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச் ஃபார் த லாஸ்ட் 15 days நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த 15 நாள் என்ன பண்ணிட்டோம் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பிசிக்ஸ்ல இருந்து இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் பிசிக்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது, எதர் ஃபார்முலா ரைஸ் பண்ணணுமா லாஸ்ட் மினிட்ல, இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணுமா, இல்லை எந்த சாப்டர்லாம் படிக்கும், இல்லை எப்படி நான் அக்யூரேட்டாக போடுறது, ஏன்னா அவசரப்பட்டு தப்பாக போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாட் கேன் பி இம்ப்ரூவ்ட், உங்களோட அட்வைசஸ் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் சப்ஜெக்ட்ஸ். ஸோ விஸ்வா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுப்பா. ஸோ லாஸ்ட் இந்த ஃபேஸ் ஆஃப் நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, கொஸ்டின் எதுவுமே சால்வ் பண்ணல. நான் வந்து பிஐக்யூஸ் ஆல்ரெடி ஒரு 3-4 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டேன் லாஸ்ட் ஒரு 10 years. இதை எப்போ பண்ணேன்னா லைக் இந்த அந்த போய் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் தான். அண்ட் ஃபிசிக்ஸ் நான் என்ன பண்ணேன், ஃபார்முலா ஷீட்ஸ் நிறையா ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் செல்ஃபாக வந்து நோட்ஸ்லேருந்து எல்லா ஃபார்முலாஸ் அதெல்லாம் எடுத்து பண்ணேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன ஆட் பண்ணேன்னா, சில கொஸ்டினுக்குலாம் ஒரு மாடல் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து இந்த கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு அதெல்லாம் இருக்கும். நான் அதையும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் ஃபுல்லாக நான் அந்த ஃபார்முலா ஷீட்ஸ் தான் ரிவைஸ் பண்ணேன். அண்ட் அது இல்லாமல் சில மைண்ட் மேப்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்ஸ், தியரி பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்பப்போ கோத்ரூ பண்ணிட்டேன். ஆனால் மெயினாக என்னோட அந்த ஃபார்முலா ஷீட்ஸ் தான் எனக்கு லாஸ்ட் ஹெல்ப் பண்ணுச்சு. சூப்பர், ஆக்சுவலி தட் வாஸ் வெரி குட். ஃபார்முலா ஷீட்ஸ் ரொம்ப பெரிய யூஸ் பண்ணுச்சு, நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீ உன்னோட அட்வைஸ்? ஸோ எனக்கு வந்து ஃபார்முலா ஷீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. அதை விட எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது என்னோட எரர் நோட். இது வந்து என்னோட அத்தை கொடுத்த அட்வைஸ். குட்டி தேங்க்ஸ் அகைன். அவங்க வந்து எரர் நோட் போட சொல்லி தலையில் தட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லும் போதெல்லாம் எரர் நோட் எடுத்துருந்தேன். அது கடைசி டைமில் தான் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, லைக் நீங்கள் அதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணாலே உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் வில் ரெடியூஸ் ஸோ மச். ஸோ எரர் நோட் போட்டிருந்தீங்கன்னா வெரி வெல் அண்ட் குட். எஸ், அது யூஸ் பண்ணிக்கோ. ஒருவேளை இப்போ வரைக்கும் நீங்கள் போடலைன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பழைய இது வரைக்கும் நீங்கள் எழுதின டெஸ்ட் பேப்பர்ஸ் லைக் ரீசன்ட் போட்டிலேருந்து போகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதின பேப்பர்லாம் விட்டுருங்க. இப்போ இது வரைக்கும் போட்டிருந்ததெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். புது கொஸ்டின் பேப்பர் போடுறதுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரிவைஸ் பண்ணால் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நான் வந்து கடைசி மார்க் டெஸ்ட் வந்து 700 அந்த 715 710. அதனால இதெல்லாம் வந்து எரர் நோட் போட்டு தான். என்னோட அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ண்ணா. எப்படின்னா, எனக்கு ஐ லவ் கொஷின் சால்விங்ண்ணா. வாட் எவர் சில பேர் சொல்லுவாங்க கொஷின் சால்வ் பண்ணாதீங்க லாஸ்ட் டைமில் அப்படிலாம் சொல்லுவாங்க. 5 நாள் வந்து ஓகே, லாஸ்ட் 5 days இஸ் அப் டு யூ. லைக் 15 daysல 10-5 பிரிச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 days ஃபார் மெமரி பேஸ்ட் அந்த திங்க்லாம் வந்து லாஸ்ட் 5 days. அது மட்டும் இல்லாமல் உன் மைண்ட் செட் இப்போ திடீர்னு டஃபாக இருந்துச்சுன்னா மைண்ட் ஃபக் ஆகிடும், மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடும். யா, அதனால் லைக் வந்து இந்த லைக் விஸ்வாஸ் சொன்ன மாதிரி ஃபார்முலாஸும் சைட் பை சைட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் வந்து நான் கொஷின்ஸ் நிறைய போட்டுகிட்டே இருந்தேண்ணா. எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து லைக் கிட்டத்தட்ட எவ்வளோ எஸ்டிமேட்டாக போட்டிருப்பேன்லாம் தெரியல, பட் ஆனால் கொஷின்ஸ் வாங்கி வாங்கி போட்டுகிட்டே இருப்பேண்ணா. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதான் கொஷின்ஸ் நிறையா சால்வ் பண்ணி ப்ளஸ் எரர் நோட் ஆல்சோ. அது வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் எனக்காகவே தனியாக ப்ரிப்பேர் பண்ணாங்கண்ணா. நான் எந்தெந்த இதெல்லாம் தப்பு பண்ணணும் அது தே கம்பைல்டு புக் லைக் ஒரு 5 square நோட் போட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருந்தனோ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தந்தாங்கண்ணா. தட்ஸ் கிரேட், நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக. ஆவேஷ், ஏன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலி போனால் கடைசி லாஸ்ட் அந்த போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. என் அப்பா அம்மா தான் பேசிக்காக பார்த்துக்கினாங்க. அவங்க வந்து வேரியஸ் அகாடமிஸில் போட்டு ஆன்லைன் பேப்பர்ஸ்லாம் பார்த்துக்காங்க. நான் சும்மா ஜஸ்ட் சும்மா கிளாஸ் கோச் வாங்கி போய்ட்டு அங்கே சும்மா பேப்பர்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். போவேன், ஈவினிங் ஒரு எக்ஸாம் இருக்கும், அதை அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வருவேன். காலையில் ஒரு பேப்பர் சால்வ் பண்ணுவேன். அதுக்குமா ராத்திரி அந்த டைம்லலாம் சப்ஜெக்ட் வைஸாக பிடிச்சிட்டு இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது ஆன்லைனில், அது பண்ணு, அதை அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். பேசிக்காக லாஸ்ட் டே வரைக்கும், லாஸ்ட் டே இல்லை, லாஸ்ட் 3 கடைசி லைக் பெனல்டிமேட் டே, ஆன்டி பெனல்டிமேட் டே வரைக்கும் கொஸ்டின்ஸாக சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர் பாய்ஸ், சூப்பராக சொன்னீங்க ஃபிசிக்ஸ்க்கு. இப்போ பயாலஜிக்கு எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது? பயாலஜி இஸ் த ஈஸியஸ்ட். பயாலஜி ஆக்சுவலி என்னன்னா, இப்போது அனிமல் கிங்டம் ஒரு சாப்டர் வச்சுக்கோங்க. அங்கே மெயினாக ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். எங்கள் பேட்ச்மேட்ஸ், எங்கள் இன்ஸ்டியூட்டில் பேட்ச்மேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் ஒரு பேஜ் எடுத்துட்டு அங்கே என்ன வருதோ அது ஒரு பேஜ் பேரில் எழுதி வச்சுட்டு அந்த சாப்டருக்கு நடுவில் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ அந்த சாப்டர் ஓப்பன் பண்ணும்போது அந்த பேப்பர் தான் இருக்கும். அந்த பேப்பர் நீ ரிவைஸ் பண்ணால் போதும்.
அந்த சாப்டர் நீ ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சூப்பர். கொஞ்சம் வேகமாக முடியுங்க. ஓகே, பயாலஜி பொறுத்தளவுக்கு லைக் மைண்ட் மேப்ஸ்லாம் கடைசியில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து அண்ட் தென் மெமரி பேஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து லைக் நிமோனிக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டே ஃப்ரேம் பண்ணி வச்சுருவோம். அதை கடைசியில் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டோன்னா இட் வில் பி ஈஸியர். அதுக்குமே நான் எரர் நோட் வச்சுருந்தேன். லைக் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணி நான் ஒரு ஆன்சர் போட்டிருப்பேன். பட் வந்து அது ஏன் தப்புங்கிறத லைக் என்சிஆர்டியில் எழுதி வச்சுருப்பேன். என் என்சிஆர்டி நான் மட்டும் தான் படிக்க முடியும், அந்தளவுக்கு கொடூரமாக இருக்கும் என்சிஆர்டி. நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அப்டேட்டில் வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் நிமோனிக்ஸ் கண்டிப்பாக எல்லாத்தையும் வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் அப்டேட்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து என்சிஆர்டியை கிளான்ஸ் பார்த்துட்டே இருந்தேன், ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் எக்ஸாம்பிள்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இப்போ ஃபிசிக்ஸ், ஸோ இப்போ பயாலஜி சூப்பராக சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம கெமிஸ்ட்ரிக்கு போயிடலாம். ஸ்டார்ட். ஸோ வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நான் என்ன பண்ணேன்னா லைக் அதில் இருக்கிற இப்போ என்னென்னா என்சிஆர்டியில் இருக்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் எல்லா வருஷம் நீட்லேயும். ஸோ நான் வந்து என்சிஆர்டியில் இருக்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த மெக்கானிசம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஷீட்டில் வந்து எழுதி வச்சுட்டேன். ஒரு சீட் ஷீட் மாதிரி எழுதி கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து ரிவைஸ் பண்ணணும்னா நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து புக்கை வந்து பார்க்க வேணாம், அது வந்து படிக்க அப்போ எடுத்தது தான். அதுக்கப்புறம் அந்த கடைசி டைம்லலாம் ஃபுல்லாக அந்த சீட் ஷீட்டை வந்து ஒரு 2 தடவை கோத்ரூ பண்ணேன்னா லைக் கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் நான் வந்து அந்த 2 ஷீட்டை நான் பார்த்தா போதும். ஸோ நான் வந்து இன்ஆர்கானிக் பற்றி சொல்கிறேன். இன்ஆர்கானிக் நீங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா உங்கள் பேக்கில் இருக்க நீங்கள் ஒரு பொருளை யூஸ் பண்ணணும். ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து அதில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் என்சிஆர்டியில் படித்து அதில் எழுதி வாலில் எழுதி ஒட்டிடுங்க. டெய்லியும் காலையில் அதை படிக்கணும் இன்ஆர்கானிக். ஸோ இன்ஆர்கானிக் ஈஸியாக மறந்து போகும், ட்ரெண்ட்ஸ் மறந்து போகும், டி பிளாக் எஃப் பிளாக் அதெல்லாம் வந்து ஈஸியாக மறந்து போயிருங்க. ஸோ அதெல்லாம் வந்து லைக் நோட்ஸ் எழுதி ஓட்டிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஃபிசிக்கல் பொறுத்தளவுக்கு சேம் ஃபார்முலாஸ் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீ நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் லைக் கடைசியில் அந்த எரர் அனாலிசிஸ் தான் இங்கேயும் வரும். லைக் ஏன்னா சிமிலர் டு ஃபிசிக்ஸ். ஸோ வந்து கொஞ்சம் லைக் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் பார்க்கணும் கொஷின்ஸ்லாம். அண்ட் தென் கொஞ்சம் அப்படியே ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டட் படித்தா லைக் கடைசியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனஸ்ட்லி கம்பேர்ட் டு ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி கெமிஸ்ட்ரி இஸ் வெரி ஈஸி. ஏன்னா நீ பயாலஜி மட்டும் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக மக்ட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் யூ ஹேவ் டு பி அக்யூரேட், ஆன் ஸ்பாட் அக்யூரேட்டாக இருக்கணும். அதே நீ ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா நீ ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும் ஃபிசிக்ஸ். பட் கெமிஸ்ட்ரி எடுத்தினா இட் ஹேஸ் அ பேலன்ஸ் ஆஃப் போத் கான்செப்ட், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் மெமரி வைஸ் அவ்வளோ வந்து கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா தேர்ஸ் அதர் ஸ்கோப். ஃபிசிக்கல் லைக் ப்ராப்ளம் சால்விங் கூட அவ்வளோ தான். சின்ஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப், லைக் உனக்கு இந்த சைடில் கொஸ்டின் கேட்கலாம், அந்த சைடில் கொஸ்டின் கேட்கலாம்னா லிட்டரலி கொஸ்டின்ஸ் வில் பி ஈஸியர் ஆர் லென்த்தியர். அப்படி தான் இருக்கும். மோஸ்ட்டாக எங்கள் பேப்பரில் இன்ஆர்கானிக் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. ஃபிசிக்கல் வாஸ் வெரி ஈஸியர் அண்ட் ஆர்கானிக் சொல்லவே தேவையில்ல, இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி. ஒரு நல்ல டீச்சர் பை சம் ஹவு டு ஷேர் லக் ஒரு நல்ல டீச்சர் கேட்டனா ஆர்கானிக் பிகம்ஸ் த மோஸ்ட் ஈஸியர் சப்ஜெக்ட். ஏன்னா சும்மா இட்ஸ் ஜஸ்ட் வெரி கான்செப்ஷுவல். ப்ளஸ் அந்த ஆட்டம்ஸ் இப்படி வந்து மர்ஜ் ஆகுது. இஃப் யூ திங்க் இட் ஆஸ் அ மூவி உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. லைக் இட்ஸ் ஜஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் ஸோ இன்டர் கனெக்டட் தட் நீ எல்லாமே ஒரு மூவியாக நினச்சிக்கிட்டேன்னா குயிலி குட் ஒன். லைக் அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும் எல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆஸ் அஸ்வன் செட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் மெமரைஸ். அது நீ ஒன்ஸ் பர் டே, ஒன்ஸ் பர் வீக் அந்த மாதிரி கோ த்ரூ பண்ணிட்டே இருந்தால் யூ வில் ரிமெம்பர். அண்ட் சூரஜ் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு புட் மோர் கொஷின்ஸ். பட் ஜஸ்ட் இன் கேஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. Perfect. Well said, Avish, well said. Last round, rapid fire. Na guys, ready? Energy kaano, come on. Yes. டக்குன்னு சொல்லணும். Okay, that's very very fast. First, physics or chemistry? கெமிஸ்ட்ரி ஃபார் ஷூர். ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி. Super. Last day revision or mock test? மார்க் டெஸ்ட். லாஸ்ட் இயர் விஷயம் லாஸ்ட் டே உட்கார்ந்து டு யூ லைக் ஓகே யா மார்க் டெஸ்ட் பிடிக்கும்னு சொல்லிருக்கேன். மார்க் டெஸ்ட் நம்ம மெசேஜ் ஆப்ல இருக்கு, லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்து. NCERT or coaching notes? கோச்சிங் நோட்ஸ். NCERT ஃபார் ஷூர். கோச்சிங் நோட்ஸ். NCERT for the win. இப்போ பயாலஜி Physics மட்டும் notes. ஃபிசிக்ஸ்னா கோச்சிங் ஃபிசிக்ஸ் நோட். சார் என்னது guest paper or PYQs? பியூஸ். ஆக்சுவலி இந்த வருஷத்துக்கு கெஸ்ட் பேப்பர் இஸ் கரெக்ட். ஏன்னா இந்த வருஷம் பேப்பர் மேபி டஃபாக வரலாம். ஸோ அதுக்கு பிவைக்கு எங்கே போய் தேடுவீங்க? கெஸ்ட் பேப்பர்னா யூ கேன் கெட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். கெஸ்ட் பேப்பர்ஸ். Guest papers. Okay. OMR mistake or silly mistake? ரெண்டுமே பண்ணக்கூடாது. You are totally wrong. இவன் ரெண்டுமே பண்ணுவான். சில்லி மிஸ்டேக்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறேன். என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணது OMR மிஸ்டேக். நான் நிறைய சிலி மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருக்கேன். Coffee or tea? காஃபி. காஃபி ஃபார் லைஃப். காஃபி. Tea. Coke. Chai for life. Next, night owl or early morning? நைட் அவுட். ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமேனா? நைட் அவுல் தான். நானும் night owl. Bio full or physics full? ஃபிசிக்ஸ் ஃபுல். பயோஃபுல். நானும் bio full. திஸ் அண்ட் தட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். Cool. Okay. One chapter you hate the most? பி பிளாக்னா. மார்ஃபாலஜி
மார்ஃபாலஜி. 2D மோஷன். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை இப்போ. So one teacher who changed your rank, one teacher who changed your life. என்னோட கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் என்னோட ஃபிசிக்ஸ் சார் ஒரு நான் ஃபர்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணும்போது இருந்த டீச்சர் பிரசன்னா சார்னு சொல்லிட்டு சூப்பர். அவர் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே. எல்லாமே எடுப்பார் அவர். ஸோ ஐ வாண்ட் தேங்க் தட் சார். தேங்க்யூ ஸோ மச். நானும் தேங்க் பண்ணிக்கிறேன். நடலாமோகன் சார். எனக்கு வந்து பாட்னி ஃபேக்கல்ட்டி ஒரு மேம், ரதிஸ்ரீன்னு ஒரு மேம், அண்ட் தென் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு அனுப் பட்டேல் அப்படின்னு ஒரு சார், 2 பேர். எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை. Okay, no problem. That's happened. Next. WhatsApp or Instagram எதை delete பண்ண? ரெண்டுமே பண்ணுவேன். சூப்பர். நீ இன்ஸ்டாகிராம் டெலிட் ஆனால் என் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபோன் அலோடு இல்லை. நான் எதுவுமே delete ஃபோனே டெலிட் பண்ணிட்டாங்க. ஃபோனே டெலிட் பண்ணி Next question. Last 10 days revise or test? டெஸ்ட் போத் சைமல்டேனியஸ்லி. Test. Cool. நான் என்ன சொல்றேன்னா லாஸ்ட் ஒரு 3 நாள் ஃப்ரீ அவுட் இல்லை 4 நாள் ஃப்ரீ அவுட். அதே தான். ஆனால் லைக் ரேப்பிடா திஸ் ஆர் தட்னு சொல்லணும். PYQ டெஸ்ட் சீரிஸ். PIQ டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட் சீரிஸ். Test series. SNG டெஸ்ட் சீரிஸ் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரிவிஷன் ஆன் யூடியூப். ரிவிஷன் ரிவிஷன். Revision. சூப்பர். ஆஃப்லைன் கோச்சிங் ஆர் செல்ஃப் ஸ்டடி? ஆஃப்லைன் கோச்சிங். ஆஃப்லைன் கோச்சிங். போத். Offline coaching for test papers and self study. Cool. NCERT line by line versus notes. நோட்ஸ் என்சிஆர்டி லைன் பில்டிங். Both are important. Line by line or concept clarity. கான்செப்ட் கிளாரிட்டி. கான்செப்ட் கிளாரிட்டி. கான்செப்ட். Concept clarity. Full mugging biology மட்டும் பண்ணிக்கோங்க. Speed versus accuracy. ஸ்பீட். அக்யூரசி. ஸ்பீட். Both are important, but accuracy is Cool. Group study or solo grind? சோலோ சோலோ group study. Oh, super. சேர்ற குரூப்பை பொறுத்து. Okay, cool. Attempt 180 or versus safe attempt? சேஃப். 180. Safe attempts. Safe. First bio or first physics? ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ். First physics. First bio. Sticky notes versus short notes? ஸ்டிக்கி நோட்ஸ். ஸ்டிக்கி நோட்ஸ். ஷார்ட் நோட்ஸ். நானும் யூஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் மார்னிங் ரிவிஷன் ஆர் நைட்? மார்னிங் ரிவிஷன். மார்னிங் ரிவிஷன். நைட் ரிவிஷன். எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. கான்ஃபிடன்ஸ் ஆர் ஃபியர்? கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ். டேம் கான்ஃபிடென்ட். I was actually feared NEET exam. Next watching lectures or solving questions? சால்விங் கொஸ்டின்ஸ். சால்விங் கொஷின்ஸ். சால்விங் கொஷின்ஸ். Solving question. True, that's 100% true. எவ்வளோ பார்த்தாலுமே நீ எழுதுறது தான். ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ண நான் சொல்கிறதுக்கும் நீட் இன் ஒன் வேர்ட். மெமரி. ட்ராமா. path towards my dream. Chaotic. நெக்ஸ்ட் லாஸ்ட் 10 days ஃபீலிங் ஒன் வேர்டில். ஒரு மாதிரி ரொம்ப பேர்டன்டா. பர்டன். ஸ்ட்ரெஸ்ஃபுல். கூல். Optimistic. Anxious but empty. ஃபிசிக்ஸ் இன் ஒன் வேர்ட். ஃபேவரட். கூல். LOML. Depressing. யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட்? ஃபிசிக்ஸ்னா. ஃபிசிக்ஸ். Physics. Chemistry. பயாலஜி. ஸோ மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஸ்ட்ராட்டஜி. அதான் நான் நிறைய பேர் PIQs எலிமினேட் பண்ணிட்டு லைக் அவங்க வந்து மற்ற கொஸ்டின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு லைக் இது எல்லாரும் சொல்றாங்க பட் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எரர் நோட் லைக் சொல்றாங்களே தவிர யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இட்ஸ் அண்டர்ரேட்டட். Practicing more questions. எனக்கு தெரியாது. ஒன் திங் யூ ரெக்ரெட்? நீட் எக்ஸாம். பயோமேக்ஸ் எடுத்து. நீட்ல ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். அதனால தானே கெமிஸ்ட்ரி. நீட் எடுத்தது. யுவர் பேரண்ட்ஸ் ரியாக்ஷன் ஆஃப்டர் ரிசல்ட்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. ஷி வாஸ் ஸோ ப்ரௌட் அண்ட் அப்பா பாட்டி தாத்தா எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. கூல். எங்கள் வீட்டில் ஹாப்பியெல்லாம் இல்லைண்ணா. ஏன்னா வந்து 720 574 ஆனா there is huge difference. ரேங்க் பார்த்துருப்பாங்களா? அதனால தான் அதுக்கப்புறம் லைக் ரேங்க்லாம் வச்சு எங்கள் அக்காலாம் கொஞ்சம் பேசி தெளிவு பண்ணா சரி ஓகே ஆல் இண்டியா ரேங்க் 4635. ஓகே பையன் நல்லா தான் இது பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் தான் வரும். ஃபேமிலியில் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. Cool. With this we came to the end of the video. So thank you da boys. Just என்னோட ஜூனியர்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் உங்களை பார்க்கணும். NEET 2026 aspirants, I want to see you all. தயவு செஞ்சு நம்பிக்கை விடாமல் படிங்க. 15 நாள் தான். Just 15 days. முடிச்சிட்டிங்கன்னா you will sit in Suraj's place or Ashwant's place. Okay? ப்ராக்டிஸ் பண்ணு. மார்க் டெஸ்ட் போடு. லாஸ்ட் 5 நாள் ஃப்ரீயாக விட்டுரு. மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம SNG ஆப் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோ. NEET 2026 கிராக் பண்ணுறோம். மாஸ் பண்றோம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.